ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அய்யனார் துணை சீரியல் அடுத்தடுத்து என்ன மாரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பல்லவன் ரொம்ப சோகமா இருக்காங்க சேரன் பேசாதனால. இப்ப பாண்டியன் போயிட்டு, "அண்ணே நீங்க ஏன் பல்லவன மன்னிச்சு பேசக்கூடாது? எவ்வளவோ தப்பு பண்றான் சோழன். அவன மன்னிச்சு பேசுறப்ப, ஏன்னு நீங்க பல்லவன் பண்ண தப்ப மன்னிக்க கூடாதான்றாங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டீங்க. உங்களுக்கு புத்திமதி நான் சொல்ல வேண்டிய நிலைமையில இல்ல. உங்களுக்கே எல்லாம் தெரியும்." ஆனா பல்லவன் அப்படி இல்லடா. அவன் அம்மா இருந்து வளர்ந்திருந்தா வேற மாரி வளர்ந்திருப்பான். நான் வளர்த்ததுனால அவன் ஒழுங்கா வளரலையோன்னு எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கான். இத நினைச்சா என்னால இப்ப கூட ஏத்துக்க முடியலன்றாங்க. "அண்ணே விடுங்கண்ணே, எல்லாத்தையும் மன்னிச்சு அவன்கிட்ட பேசுங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேச முடியாது. கொஞ்சமாச்சு அவனுக்கு வாழ்க்கைன்னா என்ன? நானா யாரு? கண்டிப்பு எல்லாமே இருக்கணும். இப்ப இவன் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணி உடனே பேசிட்டா, அடுத்து அடுத்து வேற தப்பு பண்ணி ஊர் ஆளுங்கலாம் வந்து காரி துப்புற மாரி வச்சுக்க கூடாது. அதுக்கு நம்ப புள்ளைய நம்பளே கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எவ்ளோ நாள் நான் பேசாம இருக்க போறீங்க? எனக்கு எப்ப அவன் கூட பேசணும்னு தோணுதோ, அப்ப பேசுறேன். அதுவரைக்கும் என்ன தொல்ல பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து பாண்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா வராங்க. இப்ப குக்கர் விசில் வருது. "அண்ணே, இன்னைக்கு சாதம் சீக்கிரமா ஆயிடுச்சு." "ஆமாம்மா, குக்கர் வாங்குனதுலேருந்து எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கு." "ஆமாண்ணே, குக்கர் இருந்தாவே பாதி வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும்னு" பேசிட்டு இருக்காங்க. அப்ப பல்லவன் வராங்க. பல்லவன் வந்து, "அண்ணி நான் காலேஜ் கிளம்புறேன். இன்னும் டைம் இருக்குடா. இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. சாப்பிடவே இல்லையேடா. ஒரு 2 நிமிஷம் இரு. தோசையாச்சும் ஊத்தி தரேன்." "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணி. நான் கிளம்புறேன்." அப்படின்னு அங்கேருந்து சோகமா பல்லவன் கிளம்புறாங்க. இப்ப பாண்டி வந்து, "என்னடா இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்டுருக்க? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு." "அப்படியா? சாப்பிட கூட இல்லையேடா நீ? பரவாயில்ல அண்ணன்றாங்க." "இந்தா பணம் வச்சுக்கோ. ஹோட்டல்லயாச்சும் வாங்கி சாப்பிட்டு போ." "வேண்டாம் அண்ணன்." "ஏய் வாங்கிக்கோடா" அப்படின்னு மிரட்டி பணத்த குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சோழன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ரொம்ப சோகமா இருக்காங்க நம்ம சேரன். இவன் சாப்பிடாம போறது வருத்தமா தான் இருக்கு. இவன்கிட்ட பேசாம இருக்கிறதும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் இவனை இப்படி விட்டா தான் சரி வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி வராங்க. ரொம்ப சோகமா வெளியே இருக்காங்க சோழன். "என்னண்ணே, ரொம்ப சோகமா இருக்கு போல" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. அத விசாரிக்க தான் நீ வந்தியா? அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? காலையிலேயே அத விசாரிக்க தான் நீ இங்க வந்திருக்கியா?" "ஆமா, நான் ஜெயிலுக்கு தான் போனேன். இப்ப அதுக்கு என்ன என்ற?" அப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி வந்து, "அண்ணனே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே வானதி கிட்ட சொல்லிட்டியாடா?" "நான் எதுவுமே சொல்லல. நீங்க தான் இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க." உடனே வானதி, "என்ன ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு புரியலையே. இங்க உள்ள வா" அப்படின்ட்டு வானதி அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்களோட அப்பா. "ஏன்டா உன்னை யார்ரா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனதெல்லாம் கேட்டாங்க. அவ வந்து என்னென்ன நல்லா இருக்கீங்களா? சோகமா இருக்கீங்களா? அப்படின்னு எதார்த்தமா கேட்டா. உடனே எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்ட. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. உன் வாயால தான் நீ கெட போற. அப்படின்னு அவங்களோட அப்பாவும் சோழன நல்லா கேவலமா திட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வானதி, "எனக்கு ஒன்றும் புரியல. என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவேன்னு நைட்டு தான் சொன்னாங்க." "ஓ! அதனால தான் சோகமா பேசுனீங்களா? சரி விடுங்க. நான் அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். தெரியாம கேட்டுட்டேன். நான் எதார்த்தமா கேட்டேன். இவ்ளோ பிரச்சனையா அவரு இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியலன்னு" வானதியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் கிட்ட போய், "நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கண்ணே, விடுங்கண்ணே" அப்படின்னு ஆறுதலாவும் வானதி பேசுறாங்க. நிலா கிட்ட போய் பேசுறாங்க வானதி. "எங்க மாமா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அவங்க நெறைய ஃப்ரெஷ்ஷான காய்கறி, பழம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதான் உங்க வீட்டுக்கு கொஞ்சம் குடுத்துட்டு போலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன்றாங்க." "பாரேன், உங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கும் ஷேர் பண்ணி தர. எல்லாம் நம்ப வீடு தானே, அதனால தான்" அப்படின்றாங்க. இத கேட்டு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. "காப்பி போட்டு தரட்டாமான்னு?" சேரன் கேட்குறாங்க. "குடுங்கண்ணே, குடிச்சிட்டே போறேன்றாங்க." அதுக்கப்புறம் காப்பி போட்டு வந்து குடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. இப்ப வந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு சோழனுக்கு. அவங்களோட முதலாளி தான். அப்புறமா எடுத்து பேசுறாங்க. அவங்க, "ஒரு வெளிய ட்ரிப்பு போனோம்டா. ரெகுலரா நீ கூட்டிட்டு போவல்ல. அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் நீ தான் வேணுன்றாங்க." "எங்கண்ணா ட்ரிப்பு?" "லோக்கல்ல இல்லடா. வெளிய போணும். காஞ்சிபுரம் ஒரு 3 நாள் ஆகும்." "3 நாள் ஆகுமா? சரிண்ணே, நான் யோசிச்சு சொல்றேன்." "இல்லடா, அவங்க நீயே தான் வேணுன்றாங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு சீக்கிரமா சொல்லுடான்றாங்க." சரிண்ணேன்ட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா நிலாகிட்டயும், சேரன்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறப்போ ஃபோன் வந்துட்டே இருக்கு. யார்ரா ஃபோனு? முதலாளி தான். வெளிய ட்ரிப்பு போணுன்றாங்க. ஆனா வர 3 நாள் ஆகும். எனக்கு இங்க இருக்கவும் ஒரு மாரி இருக்கு. வெளிய போகவும் ஒரு மாரி இருக்கு. ஏன்டா ரெகுலர் கஸ்டமர்ன்றது தான் உன்ன கேட்டிருப்பாங்க.
நீ போமாட்டேன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. நீ போயிட்டு தான் வாயேன்றாங்க. அதுக்கப்புறமா நிலாவும், எனக்கும் ஒரு மாரி இருக்கு. எங்கேயாச்சும் போனா நல்லா இருக்கும் போல இருக்குன்றாங்க. உடனே நம்ம சோழன் வந்து, அப்ப வாங்களேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். இல்ல நீங்களே சவாரிக்கு போறீங்க. அவங்க ரொம்ப க்ளோஸுங்க எனக்கு. கல்யாணம் ஆனதுலேருந்து வீட்டுக்கு விருந்துக்கு உங்கள கூட்டிட்டு வர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் தான் இதுவரைக்கும் கூட்டிட்டு போல. நீங்க வரேன்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே சேரன் வந்து, "அந்த அம்மா தானடா, எனக்கும் நல்ல பழக்கம். அவங்க வீடு மேல் ஃப்ளோர் நான் தான் கட்டி குடுத்தேன். ரொம்ப பாசமா பேசுவாங்க. அவங்க பெத்த புள்ளையா தான் நெனைக்கிறாங்கம்மா சோழன. நீ அவங்க கூட தாராளமா போயிட்டு வரலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல." நிலாவும் சோழன் கிட்ட அவங்க கிட்ட கேட்டு பாரு. அவங்க ஓகே சொன்னா நான் வரேன்றாங்க. அப்புறம் சோழனும் கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வர சொல்றாங்க. இப்ப 2 பேருமே கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க. இனி வரப்போற எபிசோட்ஸ்ல இவங்க ரொம்பவே ஜாலியா காஞ்சிபுரம் போயிட்டு எல்லா கோயிலையும் சுத்தி பார்க்குற மாரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது.